என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் மீண்டும் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். உரிமை மீட்பு, ஸ்டாலினின் குரல் இப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. அதே போல உரிமை மீட்பு ஸ்டாலினின் குரல் என்ற பேர்ல இப்ப பரப்புரைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உரிமை மீட்பு ஸ்டாலினின் குரல். என்ன உரிமைகளை இவர்கள் மீட்கப் போகிறார்கள்? என்ன உரிமைகளை இவர்கள் மீட்கப் போகிறார்கள்? அந்த உரிமைகள் எப்பொழுது பறிபோனது? ஏன் அந்த உரிமைகளை இத்தனை ஆண்டுகளாக மீட்கவில்லை? இப்பொழுது மீட்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன வந்தது? ஓட்டு வாங்கணும் இல்ல, இப்பொழுது மீட்பதற்கான அவசியம் அப்படின்னா ஓட்டு வாங்கணும். அதற்காக மக்களிடம் பேசுகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி, இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி, ஏற்கனவே மத்தியில் பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகித்த கட்சி. இப்படி திமுகவின் வரலாற்றை நாம் பேசினால் உரிமையை அனைத்தையும் விற்றது இவர்கள்தான். தமிழகத்தின் உரிமைகளை அனைத்தையும் மத்திய அரசுக்கு விற்றது இவர்கள் தான். தாரை வார்க்கலை இவர்கள் விற்றார்கள் மத்திய அரசுக்கு. அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, அதனால எங்களுடைய உரிமையை நீங்க எடுத்துக்கங்கன்னு இவங்களே உரிமைகளை அவங்களுக்கு விட்டு கொடுத்து மாநிலத்தில் இவர்கள் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். அரசியல் அதிகாரத்தில் இவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். ஒரு காலகட்டத்தில் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்துல தமிழக அரசு கலைக்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க துப்பில்லாமல் காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது. அந்த காவிரி உரிமையை அந்த நேரத்தில் விட்டு கொடுத்ததால் தமிழக மக்களும் தமிழர்களும் பட்ட இன்ப துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கர்நாடக மாநிலத்திலே வாழுகின்ற தமிழர்கள் அந்த காவிரி உரிமையை அந்த நேரத்தில் கருணாநிதிக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் கருணாநிதி விட்டு கொடுத்ததால் காவிரி உரிமையை கர்நாடகத்தில் வாழுகின்ற தமிழர்கள் பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. இந்த நாள் வரையில் அது தொடர்கிறது. கர்நாடக மாநிலத்தில் வாழுகின்ற தமிழர்களை அந்நியர்களாகவே கர்நாடக மக்கள் பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம் கருணாநிதி, திமுகவின் அரசு. இப்படி மாநில உரிமைகளை முழுமையாக மத்திய அரசுக்கு விற்றது திமுக. இன்றைக்கு மீண்டும் உரிமையை மீட்போம் ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக வெட்கப்படணும். திமுகவிற்கு வாக்களிக்கின்ற மக்கள் சிந்திக்கணும். என்ன உரிமையை நீங்கள் மீட்க போகிறீர்கள்? என்ன உரிமையை நீங்கள் மீட்க போகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் மீட்ட உரிமைகள் என்ன? இந்த உரிமை இப்பொழுது நீங்கள் மீட்க போகிறோம் என்று சொல்லுகின்ற உரிமைகள் எல்லாம் எப்பொழுது பறிபோனது? அந்த உரிமைகள் பறிபோகின்ற நேரத்தில் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது யார்? யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த உரிமைகள் பறிபோனது? அத்தனையும் பட்டியலிடு, அத்தனையும் பட்டியலிடு, அத்தனையும் பட்டியலிட்டு நீங்க சொல்லுங்க, இந்த உரிமை இந்த காலகட்டத்தில் பறிபோனது, இதை நாங்கள் இப்பொழுது மீட்க போகிறோம். மத்திய அரசு எங்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்கவில்லை, அதை நாங்கள் மீட்க போகிறோம். எதையும் உங்களால மீட்க முடியாது. அத்தனையும் அரசியல் நாடகம், அத்தனையும் அரசியல் நாடகம். 2024 ஓட்டு வாங்கணும். திருட்டு திமுக 1000 முறை சொல்றது இதுக்குதான். நான் யாருக்கிட்ட நடிக்கிறீங்க? இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றுவீர்கள்? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நீங்கள் முழங்கிய முழக்கங்கள் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் நீட்டை நாங்கள் ஒழித்தே விடுவோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? மாணவர்களை ஏமாற்றி எவ்வளவு அநியாயத்தை செய்தீர்கள்? உங்களால் என்ன செய்ய முடிந்தது? நீட் விவகாரத்தில் நீட்டை ஒழிப்பதற்கு எங்களிடம் ரகசிய திட்டம் இருக்கிறது என்று சொன்னவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின். எங்க போச்சு அந்த ரகசிய திட்டம்? அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். 10 லட்சம் கையெழுத்தை பெற்று நாங்கள் மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறோம் நீட்டை ஒழிப்பதற்கு என்று சொன்னீங்கள். யாரை ஏமாற்றுவதற்கு நடத்திய நாடகம் இதுவெல்லாம். நீங்கள் 10 லட்சம் கையெழுத்தை கொண்டு போய் மத்திய அரசிடம் கொடுத்து மத்திய அரசு அதன் பிறகு நீட்டை ரத்து செய்யறதுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம்? அப்படி கூட தான் 10 லட்சம் கையெழுத்தை வாங்கி நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? உங்களால முடியுமா இது? திமுக அரசாங்கத்தால் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்குமே மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். இவர்கள் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வர மாட்டார்கள். அதுவும் நிரந்தர தீர்வாக கொண்டு வர மாட்டார்கள். அத்தனையுமே அரசியல் நாடகங்கள் தான்.
மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லியே அந்த பிரச்சனைகளை அப்படியே முன்வைத்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வேலையை மட்டும் செய்வார்கள். உரிமை மீட்பு மக்களின் குரல் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்னு பாருங்க. நமக்கு நாமே எவ்வளவு பெரிய ஏமாற்று. நமக்கு நாமே நம்பிதான் ஓட்டு போட்டாங்க மக்கள். என்ன சாதிச்சிங்க? 2021 வந்தா தமிழகம் விடியும்னு சொன்னீங்க. ஆனா தமிழகம் விடியல, முடிஞ்சு போச்சு. விடியல் ஆட்சியை தருவோம்னு சொல்லி 2021 ஆட்சிக்கு வந்தீர்கள். 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரையில் என்ன விடிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். இன்னமும் டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சிட்டு டாஸ்மார்க் கடை வாசல்ல விழுந்தவனுக்கு இன்றைய நாள் முடிந்ததா அல்லது விடிந்ததான்னே தெரியல. அவனுக்கு காரணம் என்னன்னா, அவன் தொடர்ந்து மது மயக்கத்திலேயே இருக்கிறான். நாள் முடிந்ததும் தெரியல, மறுநாள் விடிந்ததும் அவனுக்கு தெரியல. அந்த நிலையில தமிழ்நாட்டு மக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் விடியலாட்சி தரப்போகிறோம் என்று சொல்லுகின்ற உங்களை இன்னமும் மக்கள் நம்புகிறார்கள் என்றால் மக்கள் எவ்வளவு ஏமாளிகள், அவர்களை எவ்வளவு ஏமாற்றுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்தா இன்னமும் நம்ம வேதனை தான் பட்டுட்டு இருக்கணுமாகுது. மக்களுக்கு இந்த சோதனையில் இருந்து எப்பொழுது விடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். அதற்கு ஒரு நாள் வந்து விடாதா? இந்த இளைஞர்கள் எல்லாம் விழித்துக் கொள்ள மாட்டார்களா? தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு ஒரு நாள் நினைவாகும். தமிழ்நாட்டில் திமுகங்கிற கட்சி வந்து இளையோர் கட்சி அல்ல, அது முதியோர் கட்சி. அந்த முதியோர்கள் மாறாததுனாலதான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வராது இருக்கிறது. திராவிட கட்சிகள் இரண்டுமே முதியோர் கட்சி தான், அது இளையோர் கட்சி அல்ல. இன்று இளையோர் கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இளையோர் கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இளையோர் கட்சியாகவும் இருக்கிறது. இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிகாரம் பெறுகின்ற காலம் நெருங்கிவிட்டால் தமிழகத்தில் திராவிடத்தின் தலைமீது இடிவிடும். அன்றைக்கு உரிமை மீட்பு ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஹேஷ்டேக் போட முடியாது உங்களால. யாரை ஏமாற்றுவதற்கு இந்த நாடகமும் நடிப்பையும் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சினிமா நடிகர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நீங்கள் மேடைகளில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் இதையும் நம்ப வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். பாருங்கள், அதுதான் பெரிய மோசடி. 1924 இருந்து 2024 வரைக்கும் இந்த 50 ஆண்டுகளாகவும் உரிமை மீட்கிறோம், மாநில உரிமையை மீட்கிறோம், மாநில சுயாட்சியை மீட்கிறோம், மக்கள் உரிமையை கேட்கிறோம். எல்லாமே இங்க தானே இருந்தது. நீங்க தானே அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நீங்க தானே அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கணும். இந்த மாநில உரிமைகள் எல்லாம் பறிபோவதற்கு முன்பு நீங்க தானே அதிகாரத்தில் இருந்தீங்க. அதை அவர்கள் பறித்த பொழுது என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? இப்பொழுது உங்களால் எப்படி அதை மீட்டு விட முடியும்? மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுவும் உங்களால் முடியுமா? கேள்வி. இதுவெல்லாம் கேள்விகள். பதில் இருக்கிறதா உங்ககிட்ட? இந்த திமுகவின் அடிவரடிகள் வாய்கிழிய வக்கணையாக பேசுவார்கள். இதை மக்கள் நம்ப வேண்டும் என்று எண்ணுவார்கள். நம்பும் வரை இவர்கள் விடவும் மாட்டார்கள். இதுதான் உண்மை. நம்புங்க அப்படின்னுவான். வாக்க வாங்கி வெற்றி பெற்று வெளியே போனா திரும்ப மீண்டும் எப்பொழுது அவனுக்கு வாக்கு தேவை அப்போதான் உள்ள வருவான் தொகுதிக்குள்ள. இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கங்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி என்பது எதிர்கால தலைமுறைகளை காப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஏற்கனவே வீழ்த்தப்பட்டிருக்கின்ற இந்த தலைமுறைகளின் வீழ்ச்சி மீண்டும் தொடர்வதாக இருக்கக்கூடாது என்பதை மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி என்பதை மட்டும் மக்கள் மறந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட நீங்களே உங்கள் வீட்டுக்கு தீயிட்டு கொளுத்துவதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.